தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த வெள்ளிக்கிழமை சாயங்கால ஆராதனையிலும் நாங்கள் கலந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை அக்கினி எங்களை சுட்டரிக்கட்டும். உம்முடைய வார்த்தை பட்டயம் எங்களை உள்ளத்தை ஊடுருவி பாயட்டும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சம்மட்டி எங்கள் இருதயங்களை சுக்குநூறாக நொறுக்கட்டும். ஆண்டவரே, திருவசனத்தை கேட்கவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்களாகவும் நீர் எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே சிறப்பு முக்கியத்துவம் மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் தான் கொடுக்கப்படும். எல்லாருடைய ஃபோக்கஸும் யார் மேலே தான் இருக்கும் அப்படின்னா, அந்த 2 பேர் மேலே தான் இருக்கும். சமையக்காரன் மேலே இருக்காது, டெக்கரேஷன் பண்ண ஆள் மேலே இருக்காது, சேரை அரேஞ்ச் பண்ண ஆள் மேலே இருக்காது, ஏன் லட்ச லட்சமாக கொட்டி அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண அப்பா அம்மா மேலே கூட இருக்காது. என்ன சொல்கிறீங்க? யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. இல்லைன்னா கல்யாணம் நடத்த வந்த போதர் மேலே இருக்காது. ஆனால் யார் மேலே தான் இருக்கும்? ஆனால் அந்த திருமண நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு அங்கு நிறைய பேர் வேலை செய்து அந்த திருமண நிகழ்ச்சி நடத்துவதற்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள், மினக்கட்டிருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே. ஆனால் நம்ம அந்த நபரை தான், ஒருவேளை குறிப்பாக ஒரு நாட்டினுடைய பிரதமரோ இல்லைன்னா முதலமைச்சரோ ஒரு நிகழ்ச்சிக்காக கலந்து கொள்ள வராங்க அப்படின்னா ஃபோக்கஸ் எல்லாம் யார் மேலே தான் இருக்கும்? அவங்க மேலே தான் இருக்கும். ஆனால் அதுக்காக பல நாட்களாக பல வாரங்களாக அந்த இடத்தை தயார் பண்ணுவதிலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்கிறதிலும் அதற்காக எல்லா முயற்சிகளும் எடுக்கிறதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்கள யாரும் நம்ம பார்க்க மாட்டோம். யாரை தான் பார்ப்போம்? அதில் முக்கியமான ஆள். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமான இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய இந்த 3 நாட்களாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு நிறைய காரணிகள் இருந்தது. நிறைய பேர் கிரயம் செலுத்தி இருக்கிறார்கள். நிறைய பேர் அதற்காக முயற்சி செஞ்சிருக்கிறார்கள். அவர்களை தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். நம்ம அவர்களுடைய வாழ்க்கையில், ஏனால் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகைக்கு அவர்கள் எப்படி ஆயத்தப்பட்டார்களோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். அதை முன்மாதிரியாக வைத்து நாமும் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அதுதான் பொருள். ஏன்னா அவங்க இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் வருகை முடிஞ்சு போச்சு. 1ஆவது நூற்றாண்டிலேயே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போதே சொன்னார், இப்பொழுது வரப்போகிறார் ஆண்டவர், நாம் 11வது மணி நேரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி. 21 நூற்றாண்டுகள் முடிந்து விட்டது. காலதாமதம் என்று எண்ணக்கூடாது. ஆண்டவர் பொறுமையாக இருக்கிறார், கிருபையாக இருக்கிறார். ஆனால் அவருடைய வருகை மிக சமீபம். அப்போ அவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிற நாம் எப்படி ஆயத்தப்பட வேண்டும்? இவங்க தான் நமக்கு மாதிரி. முதல் வருகைக்காக, ஆண்டவர் வருகைக்காக காத்திருந்த அந்த மக்கள் தான் மாதிரி. முதலாவதாக நாம் யாரை போல இருக்க வேண்டுமென்றால், ஒபே லைக் ஜோசப். யோசேப்பை போல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோசேப்பை போல் கீழ்ப்படிய வேண்டும். எடுத்துக்கொள்வோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆமாம், பரிசுத்த ஆவியானாலே கர்ப்பவதி ஆகி என்ற அந்த செய்தி கேட்ட உடனே அவன் நீதிமானாக இருந்ததுனால என்ன செய்யலாம்னு நினச்சானா, யாருக்கும் தெரியாமல். ஏன்னா யூத பாரம்பரியத்தில் சில நேரங்களில் 6 மாத காலம் இல்லைன்னா 1 வருட காலம் கூட அந்த நிச்சயதார்த்தம் இருக்குமா. ஒரு வருஷம் கழித்து கூட நிச்சயதார்த்தம் பண்ண பிறகு கல்யாணம் பண்ணுவாங்களாம். அப்படிப்பட்ட இடைப்பட்ட நேரத்திலே இந்த செய்தி கேள்விப்பட்டு, சரி எதுக்கு போய் அவளை போய், ஏன்னா இதை போய் அவங்க பெரியோர்களிடத்தில் சொன்னால் மரியாள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். என்ன செய்கிறதுன்னு தெரியல. சரி ரைட், ஓகே, நம்ம யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு 2 பேரை வச்சு விஷயத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் செய்தி வருது. அவருக்கு தேவதூதன் தோன்றாரு, விஷயத்தை சொல்கிறாரு. அப்போ அவர் உடனே கீழ்ப்படிந்து ஆகணும்.
வேறு வழியில் 24வது வசனத்தை வாசிங்க. அதில் மத்தேயு 1:24. கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே ஆமாம், இன்றைக்கி நம்ம எல்லா வீடுகள்லையும் திருமணம் நடக்காத வீடுகள் கிடையாது. முதல்ல போய் ஒரு பெண்ணையோ ஒரு பையனையோ நம்ம விசாரிக்கணும்னா கேரக்டர் எப்படி, முதல் நமக்கு அதுதான். என்னங்க பையன் நல்ல பையனா, பொண்ணு நல்ல பொண்ணா? இல்லைங்க ஏற்கனவே ஓடி போய் கல்யாணம் பண்ணதுங்க இந்த பொண்ணு, அந்த பையன் வந்து பயங்கர மோசமானவன், 3 கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம யோசிப்போமா? ஒரு பெண் வந்து இங்கே வந்து கர்ப்பவதியாக இருக்கிறாள், ஆனால் அவளை நான் சேர்த்து கொள்ள வேண்டும், ஐயப்படாதே என்று தனக்கு கட்டளை வந்தபோது குழப்பமாக இருந்தது. இது தேவ சித்தம் தானா? ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் என்ன செய்கிறேன்? கீழ்ப்படுகிறேன். எல்லா நேரங்களிலும் சில நேரங்களில் நமக்கு புரியாது. ஆண்டவர் கீழ்ப்படிய சொன்னால் கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். ஒன்றுமே இல்லை, மழையே பெய்யலை, ஒரு துளி மழை கூட கிடையாது. எப்பா வாப்பா பேழையை கட்டு அப்படின்னு சிரிச்சு எல்லாரும் கேலி பண்ணுறாங்க. என்னப்பா வந்து கடவுள் சொன்னார்னு என்னத்தை கட்டிகிட்டு இருக்க? பேழையை கட்டிகிட்டு இருக்கே, ஒரு சொட்டு மழை கூட இல்லையே. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் கட்டுறேன். நிறைய நேரங்களில் நம்ம தேவனுக்காக கீழ்ப்படியும் போது மக்கள் நம்மளை அவதூறு செய்வார்கள். வேறு வேலை இல்லையா உனக்கு, என்ன லூஸா கேனத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி சில பயங்கரமான வார்த்தைகள்லாம் நம்மளை சொல்லும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் இந்த உலகத்திற்கு நாம் பைத்தியக்காரனாக இருப்போம், இந்த உலகத்திற்கு நாம் தேவையற்றவர்களாக இருப்போம், இந்த உலகம் வந்து நம்மளை வந்து மதிக்கவே மதிக்காது. இந்த உலகம் நம்மளை பார்த்து சொல்லும் பிழைக்க தெரியாதவங்கன்னு சொல்லும். அப்படி தான் வந்து நோவாக்கு நடந்துச்சு, அப்படி தான் யோசேப்பை எவ்வளவு கேவலம் நடந்திருக்கும், எவ்வளவு அவமானங்கள் நடந்திருக்கும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டுமென்றால் சில நேரங்களில் நாம் அவமானப்பட்டு தான் ஆக வேண்டும். சில நேரங்களில் நாம் வந்து கேலி செய்யப்படுவோம், சில நேரம் நாம் உதாசீனப்படுத்தப்படுவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சில நேரங்கள் எல்லாமே நமக்கு சரியாக நடந்து வந்துடாது. ஆண்டவருடைய முதலாம் வருகைக்காக ஆண்டவர் ஏற்படுத்திய முதல் காரணி யோசேப்பு. தனக்கு என்ன சொன்னார்னு என்ன புரியலை, எவ்வளவு குழப்பமான சூழ்நிலை. ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, நான் கீழ்ப்படுகிறேன். அதே தான் நோவாவுக்கு. ஆண்டவர் பேழையை கட்ட சொன்னார், நான் பேழையை கட்டுகிறேன். ஆபிரகாம் அவர் வாட்டுக்கு இருந்தார், அவரை கூப்பிட்டு நான் உனக்கு ஒரு குழந்தையை தரேன்னு ஆண்டவர் தான் சொன்னார், நீ என்னை சேவி அப்படின்னாரு. சரி ரைட்டு ஓகே, இந்த தேசத்துக்கு நீ போன்னாரு. சரி ரைட்டு போயாச்சு. 25 வருஷம் கழித்து ஒரு குழந்தையை கொடுத்தாரு. சரி அதை என்ன செய்யி? பலி செலுத்து. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை வந்து மிஷினரி ஒரு போதர் வேலைக்கு படிக்கிறதுக்கு நம்மளால் முடியலை. சரி நம்ம பிள்ளை ஊழியக்கார பிள்ளையாக போகணும் அப்படின்னா நம்ம விட மாட்டேங்கிறோம். பலி செலுத்துறது எங்கே? இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஊழியத்துக்கு போகணும் இல்லை மிஷினரியாக போகணும் அப்படின்னா நம்ம மிஷினரிக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுவோம், சர்ச்சில் 5 மிஷினரியை தாங்குவோம். ஆனால் நம்ம பிள்ளை மிஷினரி ஆகணும்னு சொல்லிருச்சுன்னா அதெல்லாம் வேணாமப்பா, அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா, இதுக்கெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்கு தான் பார்ப்போமே ஒழிய. ஆனால் இன்னும் ஒரு 10,000 ரூபா மிஷினரி ஊழியத்துக்காக கொடுக்கணும்னா ரெடியாக இருப்போம் நம்ம. இங்கே ஆபிரகாம் வந்து சொல்கிறார், ஆண்டவர் உன் பிள்ளையை கொண்டு வந்து எனக்கு என்ன செய்யி? பலி செலுத்து அப்படின்னு. நான் தேவனை வந்து தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமல் கூட தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு பலி செலுத்த போகிறார். கேள்வி கேட்கப்படாத கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய 2வது வருகைக்காக ஆயத்தமாயிருக்கிற நாம் யாவரும் ஆண்டவருடைய வார்த்தையை தினந்தோறும் காலையிலே வாசிக்கும் போது, வேத வசனங்கள் நாம் எதன் மூலமாக கேட்கும்போது கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். அதை தான் தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். கேள்வி கேட்காமல் கீழ்ப்படிய வேண்டும். யோசுவாவை சொல்கிறாரு, அப்பா இந்த ஊரை போய் நீ வந்து பிடிக்கணும் அப்படின்னா 7 தடவை சுற்றுப்பாத. கத்தியை வச்சு கம்பை வச்சு அடித்தாலே அவங்கள பிடிக்க முடியாது. இவங்களை என்ன செய்ய? 7 தடவை சுற்று, கடைசி அலேலுயான்னு கத்து. உண்மையிலே வந்து நம்மள்கிட்ட இன்றைக்கி யாராவது இப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது சாத்தியமா? கீழ்ப்படிந்தார்கள்.
ஆண்டவர் அந்த எரிகோ கோட்டையை அவர்களுக்கு கொடுத்தார். சில நேரங்களில் ஆண்டவருடைய வழிகள் நமக்கு புரியாது, ஆண்டவருடைய வழிகள் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வழியை நம்பி நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவருடைய வண்டி, ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஆண்டவருடைய வழி வேறு ஒன்றும் பயங்கரமான வழியெல்லாம் கிடையாது. இந்த வார்த்தை தான் அவருடைய வழி. இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும்போது இதுகளை நமக்கு கேட்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் எந்த ஒரு கேள்வியும் படாமல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே தான் கீழ்ப்படிந்தார். தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். முழுவதுமாக அதுதான் அப்போஸ்தலர்ல இது அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதுகிறார், அவர் மனுஷரூபமாய் தேவனுக்கு சமமாய் இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தினார், தன்னை கீழ்ப்படுத்தினார். ஒரு ஒரு பொசிஷன், அவ்வளோ என்ன ஒரு பொசிஷன், அவர் ராஜாதி ராஜா, மோசேக்கு முன்னானவர். மோசேக்கு பிஃபோர் மோசஸ் ஐ ஆம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. என்றென்றும் எப்போதும் இருக்கிறவர் அவர். அவர் மனிதனாக வர வேண்டும் என்பது தன்னை கீழ்ப்படுத்த வேண்டும், தன்னை கீழ்ப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நிறைய நேரங்களில் இந்த உலகத்தில் அந்தஸ்துக்கள், ரேங்க்கு எல்லாம் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ஹையர் லெவலில் உயர்ந்த இதில் இருக்கோம்னா தாழ்ந்ததோடு நம்மளை ஈடுபடுத்துறதுக்கு கேவலப்படுறோம், அசிங்கப்படுறோம். நாங்கள் அது கிடையாதுங்க. நீங்கள் எந்த காலேஜில் வேலை பார்க்குறீங்க? நாங்கள் அந்த காலேஜில் வேலை பார்க்குறீங்க, அந்த காலேஜில் வேலை பார்க்குறோம். இருக்கிறதுலே பெருமையாக சொல்லணும், நம்மளை எந்த உயர்வான ஒரு காரியத்தில் தான் நம்மை ஈடுபடுத்தி நம்மளை அடையாளம் காண இருக்கிறோமே ஒழிய எந்த விதமான தாழ்ந்த நிலைகளிலும் நாம் நம்மை அடையாளப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. இங்கே அவர் கடவுள், ஏக சுதன், அவர் அவ்வளோ பெரிய ராஜாதி ராஜா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்னவர் தன்னை கீழ்ப்படுத்தினார். தன்னை கீழ்ப்படுத்தி இந்த உலகத்துக்கு வந்தார். கடவுள் நம்மளிடத்துலேருந்து மற்றவர்களை மன்னிக்க எதிர்பார்க்கும்போது நாம் மன்னித்திருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை மற்றவர்களை சேர்த்து கொள்ள சொல்லும்போது நாம் மற்றவர்களை சேர்த்து கொண்டிருக்கிறோமா? கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆராதனை வீண். ஆண்டவருடைய வார்த்தை நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கு. அடுத்தவங்களை நம்மளால் மன்னிக்க முடியல அப்படின்னா கூரைக்கிட்ட கூட போகாது நம்மளுடைய ஜெபம். எதுவும் சொல்லுது, முதலாவது வா, நீ உன் காணிக்கை இந்த இடத்துல வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் என்கிட்ட செலுத்தவா. அதுதான் கீழ்ப்படிதல், அதுதான் கீழ்ப்படிதல். ஆண்டவர் நம்ம இடத்துல கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கிறாருன்னா மன்னிக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். சில நேரங்களில் துரோகிகளை நேசிக்க வேண்டும், அவங்கள கூட்டிக் கொள்ள வேண்டும், அரவணைத்து கொள்ள வேண்டும். பயங்கரம் நமக்கு தெரியும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக யோசேப்பை போல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, மரியாளை போல் நாம் அர்ப்பணிக்க வேண்டும். மரியாளை போல் நாம் என்ன செய்யணும்? அர்ப்பணிக்க வேண்டும். சரண்டர் லைக் மேரி. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 38வது வசனம். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், ஒரு சாதாரண பாமர பெண், படிக்காத பெண், ஏழை பெண் திருமணத்துக்காக ஆயத்தமாயிருக்கிறார், அவ்வளோதான். அந்த பெண்ணுக்கு இந்த செய்தி வரும்போது எல்லாருக்கும் ஒரே ஒன்று தான், இது மேசியாவுக்காக காத்திருக்கிறாங்க. மேசியா எப்படி வருவார்? ஒரு ராஜா வீட்டில் பிறப்பார், அவர் ஒரு ராஜாவாக இருப்பார், இந்த ரோமர்களெல்லாம் அடித்து கொல்லுவார். அதுதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஒரு ராஜா வரப்போகிறாரு, அந்த ராஜா எங்கே பிறக்க போகிறாரு? ஒரு பெரிய ராஜா வீட்டில் பிறக்க போகிறாரு. அவர் வல்லமையுள்ள ராஜாவாக இருக்க போகிறாரு. அவரை மிஞ்சி அவரை அடிக்க யாருமே இருக்க முடியாது. அவர் இந்த உலகத்தை ஆள போகிறார். அப்படி தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. அவங்க யாரும் இப்படி ஏழையாக வருவார், கன்னியின் வயிற்றில் பிறப்பார். தீர்க்க தரிசனங்கள் இருந்துச்சு. 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் இருந்துச்சு. அது அவங்கள மண்டைக்கு ஏறலை. அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சாதாரண பெண், 21 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெண்ணினுடைய நிலை நமக்கு தெரியும். ஒரு பெண்ணினுடைய வாய்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது.
ஆண்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதற்கு முழுமையாக தன்னை கட்டுப்படுத்த வேண்டும். அதுவும் இந்த மாதிரி தவறுகள்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்படிப்பட்ட நேரத்திலே நான் கற்பமதியாகி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை சொல்லிட்டா என்ன ஆகும்? அது ஆண்டவரே நான் உமக்கு அடிமை, என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, மேசியா பிறக்க போகிறாரு, அதுக்கு எந்த அவமானம், எந்த கேவலம், எந்த அசிங்கம், முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறேன். அடிமை தான் பார்த்தீங்க அப்படின்னா அர்ப்பணிப்பான், அடிமை தான் அர்ப்பணிப்பான். இனி எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, எல்லாம் என் எஜமானர் தான் முடிவெடுக்கணும், அவர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை தன்னை கடவுளிடத்திலே அடிமையாக அர்ப்பணித்தாள். இனி எந்த முடிவும் நான் எடுக்க போல ஆண்டவரே, நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு கடவுளிடத்திலே தன்னை ஒரு அடிமையாக அர்ப்பணித்தாள், அடிமையாக அர்ப்பணித்தாள். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இந்த பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் இங்கிலீஷில் he emptied himself. ஒரு பாத்திரத்தை தட்டி டொப்பு டொப்பு டொப்புனா ஒன்றுமே இல்லாமல் திருப்பி நம்ம தட்டி பார்ப்போம் தெரியுமா, ஏதாவது இருக்கான்னு. என்னத்தையோ ஒன்று வச்சுருப்போம், அது விழுந்திருக்கும், விழுந்ததுக்கப்புறம் டொப்பு டொப்புன்னு தான். அது மாதிரி தனக்கு இருந்த எல்லா மேன்மை, தனக்கு இருந்த எல்லா விதமான அந்தஸ்து எல்லாவற்றையும் என்ன சொன்னால் he emptied himself. மனித ரூபம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்துவத்தினுடைய எல்லா மேன்மையும் விட்டிறங்கி தன்னை அடிமையாக்கி இந்த உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நாம், ஒருவேளை இந்த நாளிலே, இந்த ராத்திரியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்றால் நாம் நம்மை அடிமையாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மரியாளை போல இதோ ஆண்டவரே, நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆண்டவருக்கு நான் அடிமை, எனக்கு எதுவுமே கிடையாது, நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இங்கே இல்லை, என்னை முழுமையுமாக ஆண்டவரிடத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்தமனியில் சொன்னார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய நடக்கைகள், என்னுடைய எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி முழுமையாய் தன்னை அர்ப்பணித்தார். நிறைய நேரங்களில் சொந்தக்காரவங்க, கூட இருக்கிறவங்க, கணவன் மனைவி, பெரியவங்க, இவங்களுடைய சொல்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சொல்லுக்கு நாம் அர்ப்பணிக்க தவறி விடுகிறோம். இவர்கள் ஏதாவது நினைத்து விடுவார்களோ, இவர்கள் நம்ம குறை சொல்லி விடுவார்களோ, இவர்கள் நம்மை சேர்த்து கொள்ள மாட்டார்களோ, இல்லாவிட்டால் அந்த இடத்திலே நாம் அங்கம் வகிக்க மாட்டோமோ என்று சொல்லி அநேக நேரம் இவர்களுக்கெல்லாம் அர்ப்பணிக்கின்ற நாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க மறுத்து விடுகிறோம். ஏனால் நமக்கு இந்த சமுதாயத்திலே ஒரு அடையாளம் வேண்டும், இந்த கோயிலில் நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நம்முடைய குடும்பத்திலே ஒரு அடையாளம் வேண்டும், நாம் வாழ்கின்ற தெருவிலே நமக்கு ஒரு அடையாளம் வேண்டும், நாம் வேலை செய்கின்ற இடத்திலே ஒரு அடையாளம் என்று சொல்லி அங்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள்லாம் இருக்கிறதோ அதற்கெல்லாம் நம்மை புகுத்தி கொள்கிறோம். முன்பாக நின்று ஓடி நமக்கு ஆம் என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவ வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் நமக்கு வெளிப்படும் போது அதற்கு நாம் சில நேரங்களிலே தைரியமாக இல்லை என்று சொல்லிவிடுகிறோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நாம், ஆண்டவருடைய 2ஆம் வருகை எப்பொழுது என்று தெரியாமல் இருக்கிற நாமும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அர்ப்பணிக்கிறதுனா என்னென்னா, இப்போ நம்மலாம் எல்லாரும் டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிற ஆள் கிடையாது. சில பேர் வாழ்க்கையே போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது. என்னைக்காவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த போலீஸ்காரங்க நம்மளை அசிங்கமாக பேசினா அவ்வளோ கூனி குறிய வேண்டியதாக இருக்குது. இந்த உலகத்தில் நமக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு மனிதன் நம்மை கேவலப்படுத்தும் போது நமக்கு அவ்வளவு கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெய்வம் யார் கையில் ஒப்படைக்கப்பட்டார்? பிலாத்து. அவன் ஒரு கல்பிரிட், கிரிமினல். யூத பரிசேயர்கள், சதுசேயர்கள் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்து கொண்டிருந்தவர்கள், பாவிகளுடைய கைகளிலே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் தன்னை முழுமையுமாய் அர்ப்பணித்தார். இதுதான் தேவசித்தமா? எனக்கு என்னப்பா, பரிசுத்தம் உள்ளவர் பாவிகள் கையில் ஒப்படைச்சார். மகா பரிசுத்தம் உள்ள தேவன் கிரிமினல்கள் கைகளில், கொலைகார பாவிகளுடைய கைகளில் அர்ப்பணிக்கப்பட்டார்.
அப்படி அர்ப்பணிக்கப்பட்டால் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டு இங்கே அமர்ந்திருக்கிறோம். அப்படி அவர் அர்ப்பணிக்கப்படவில்லை என்றால் அவருடைய நீதி நமக்கு கிடைத்திருக்காது. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக யோசேப்பை போல் நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவதாக மரியாளை போல் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அர்ப்பணிக்க வேண்டும். மூன்றாவதாக அன்னாளை போல் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கோயிலில் மேசியா வருவதற்காக அந்த அன்னாள் ஜெபித்து கொண்டே இருந்தாங்களாம். லூக்கா 2வது அதிகாரம் 36வது வசனம். தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார்களாம். நமக்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா வர முடியல நம்மளால். அம்புட்டு காரணம் சொல்கிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோன்னா அந்த அம்மா வாழ்க்கை முழுசும் சர்ச்சிலே இருந்திருக்கு. அப்போ நம்ம விடவே கூடாது, இந்த கோயிலே தான் கிடக்கணும். நம்ம 2வது வருகைக்கு நம்ம ஆயத்தமாகணும்னா அப்போ இடைவிடாத ஜெபம் 2ஆம் வருகைக்கு மிக முக்கிய காரணி. இடைவிடாத ஜெபம். நிறைய நேரங்களில் ஜெபம் பண்ணணும்னு எடுத்தாலே நமக்கு சோம்பேறித்தனம் ஆயிடுது, நமக்கு கொட்டாவி தான் வருது, தூக்கம் தான் வருது. அப்போ நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய தம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஜெபம் என்பது நம்மை தேவனிடத்தில் கேட்கிறது மாத்திரம்தான் ஜெபம் கிடையாது. தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், என்னென்ன காரியங்களில் நாம் விளந்திருக்கிறோம், தேவ சித்தத்தை நான் செய்கிறேனா, தேவ விருப்பங்களுக்கு நான் மாறுபாடாக நடந்து கொள்கிறேனா, அநேக காரியங்கள் ஜெபத்தில் இருக்குது. ஸோ நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக அப்படி இருக்கும்போது தான் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு ஜெபிக்க 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 இது பாலிஷ் போடுற மாதிரி நாம் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நம்ம யார் என்று படம் காட்டிக்கொண்டே இருப்பார். நாம் அதிலிருந்து விடுபட்டு கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். மரியாள் இந்த அன்னாள் பார்த்தீங்க அப்படின்னா இடைவிடாமல் 365 நாளும் கோயிலையே கடந்து கோயிலையே நம் வாழ்நாள் முழுவதும் அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவ்வளவு பிரத்யட்சமாக வெளிப்படுகிறது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஊழியம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஊழியம் செஞ்சிருப்பார். இந்த சீடர்களெல்லாம் விட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக போய் ஜெபம் பண்ண போயிடுவார். எதுக்குங்க கடவுள் ஜெபம் பண்ணோம்? அப்போ ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதத்துவத்தையும் தெய்வத்துவத்தையும் இணைந்து வைத்திருக்கிற அவரே இரவு முழுவதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் வெறும் மனிதர்களாகிய இருக்கிற நாம் ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஜெபத்திலே ஊற்றப்பட வேண்டும், ஜெபத்திலே ஊறி இருக்க வேண்டும். காலை முதல் சாயங்காலம் வரைக்கும் எப்பொழுது இருக்கும். இல்லைன்னா அந்த ஜெப வாஞ்சை இந்த உலகத்திலே வேறு எதுவும் மாற்றாது. ஜெபம் ஒன்றே எல்லாவற்றையும் மாற்றும். ஜெபம் ஒன்றே. நிறைய நேரங்களில் நாம் அடிக்கடி இந்த மேடைகளில் இந்த புல்பிட்லேருந்து சொல்கிறது தான், இயேசுவை நாம் வெறும் நம்முடைய தேவைகளுக்காகவே பார்த்து விட்டு அவரை ஒரு பெரிய ஒரு அவர் ராஜா, நம்மை மாற்ற வந்தவர், நம்மை அவரை போல மாற்ற வந்த தெய்வம் அவர், அவருக்காக நம்மை தெரிந்து கொண்ட தெய்வம். இப்போ எவ்வளவு ஆண்டவருடைய திட்டங்கள் இருக்குது. இந்த உலகத்திலேயே ஆட்சி செய்ய போகிறார். இந்த உலகத்தில் ஒரு நிமிஷத்தில் மாறப்போகுது எல்லாம். இந்த உலகத்தில் தான் 1000 வருட அரசாட்சி பண்ண போகிறாரு. அதுக்கு அவருக்கு துணையாக நாம தான் இருக்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய திட்டத்திற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கார். நம்ம அவரோடு கூட பாடுபட்டோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆமாம், இந்த முடிஞ்சு போகிறது கிடையாது. நமக்கு இங்கே ஃபியூனரல் சர்வீஸ் முடிஞ்சவொடனே அதோடு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறது கிடையாது. அவரோடு கூட நித்திய நித்தியமாய் நம்ம இருக்க போகிறோம். நம்ம அப்போ எவ்வளவு தூரம் ஜெபித்து நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அன்னாள் ஜெபித்து கொண்டிருந்தால் இஸ்ரவேலின் மீட்பு, இஸ்ரவேலின் மேசியா எப்பொழுது வருவார் என்று சொல்லி இடைவிடாமல் அந்த தேவாலயத்தில் ஜெபித்து கொண்டிருந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகிற நாம்
இடைவிடாமல் நம்மளுடைய ஜெப வாழ்க்கையிலே ஜெபத்தில். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கொலோசையருக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க டிவோட் யுவர் செல்ஃப் டு பிரேயர், உங்களை நீங்கள் ஜெபத்திற்கு அர்ப்பணித்து விடுங்கள். அதனால தான் இன்னொன்று சொல்றாரு, ஜெப சிந்தை. எப்போ பார்த்தாலும் நீங்க எவ்விடத்திலும் ப்ரே அட் ஆல் டைம்ஸ், எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும். ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்களா, ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு முழங்கால் போட்டு கையை கட்டி கண்ணை மூடி தான் ஜெபம் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அந்த ஜெப வாஞ்சை, அந்த ஜெப தீ பற்றி உள்ளே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை தான் அவர் நமக்கு சொல்ல. அதனால தான் தாவீது ஜெபம், தானியேல் ஜெபம், மோசே ஜெபம், நெகேமியா எருசலேமினுடைய அடங்கங்கள் இடிந்து கிடக்கிறதுன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அந்த முதல் 2-3 வசனங்கள், சில நாள் துக்கித்து உபவாசித்து இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆமாம், தெரியும் எல்லாத்துக்கும், அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெபந்தான், ஜெபத்தால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகிற நாம் அன்னாளை போல ஜெபிக்க வேண்டும். 4வதாக சிமியோனை போல் காத்திருக்க வேண்டும். சிமியோனை போல் நாம் காத்திருக்க வேண்டும். அங்கே ஒருத்தவர் இருந்தார், சிமியோன். அன்னாலும் இருந்தாங்க, சிமியோன் இருந்தாங்க. 2வது லூக்கா 2:25. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான், அவன் மேல் பரிசுத்தாவி கேட்டவன். 29வது வசனம், கைகளிலே இயேசு கிறிஸ்துவை வாங்கி கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்ல, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தை போய்விடு. இஸ்ரவேலின் மீட்புக்காக காத்து கொண்டிருந்தவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் வந்த பிறகுதான் எனக்கு சாவு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், வரட்டும், இப்போ நாங்கள் இன்றைக்கி வர்றாங்க, பேர்னா கேரள் ரவுண்ட்ஸ் வர்றாங்க அப்படின்னா, வரட்டும், வெளியில் பாடுவாங்கள்ல, சத்தம் கேட்கும்ல, அப்புறம் வீட்டை திறப்போம். அது வேற, வெளியில் நின்று வந்துட்டாங்களா சின்ன வயசில் பார்ப்போம் தெரியுமா, அது வேற. இந்த சத்தம் கேட்குது வர்றாங்க போல அதுன்னு சின்ன வயசில் நம்ம பார்த்தது வேற. இப்போ வரட்டுமாப்பா, வந்தா என்ன கூப்பிடும், வரட்டும், சத்தம் கேட்கும்ல, திறப்போம், அப்புறம் திறப்போம். 2 வித்தியாசம் இருக்குது. ஒரே ஒரு தடவை தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு, இல்லை பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா, வீட்டை அலங்கரித்து ஜோடித்து, வீட்டை கதவு பூட்டாமல் திறந்து லைட்டு கீட்டெலாம் போட்டு, அங்கேருந்து வந்துட்டார் முக்கு திரும்பிட்டாராம், அந்த யோரி பாளையத்துக்கு சிக்னலுக்கு வந்துட்டாராம், ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு தடவையும் வந்துக்கிட்டே இருக்கும். பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்க, மற்ற நேரம் வெயிட் பண்ணுவோம். எப்படி நம்ம ஆண்டவருக்காக வெயிட் பண்ணுறோம்? எப்படி வெயிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்குன்னா, லூக்கா ஆயிலிருந்து சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் 12வது அதிகாரம் 35-36 வாசிப்போம். நீங்கள் எப்படி வெயிட் பண்ணணுமா, அவருக்கு எப்படி காத்திருக்க வேண்டுமா? உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே, எப்படியா, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கான். அதுதான் காத்திருப்பார். அப்படிதான் சிமியோன் காத்திருந்தார். எவர் ரெடி. இந்த நிமிஷத்திலே ஆண்டவர் வருகிறார் என்றால் அவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? அவர் ஒருவேளை இந்த தருணத்திலே வருகிறார் என்று சொன்னால் அவரை சந்திக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேனா? இல்லாவிட்டால் இன்னும் சில பாவங்கள் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு இருந்து கொண்டே இருக்கிறதா? அதான் கரைகளை கட்டி எப்படா வருவார், உடனே திறக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவரை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. அப்படி நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். இன்னைக்கு வரலாம், இன்னைக்கு இரவு, இன்றைக்கு ஒருவேளை இன்றைய இரவு, நாளை காலை, நாளை மதியம், எப்பொழுது வேண்டும் என்று சொன்னால் திரும்பவுமாக சொல்லிவிட்டார். யாருக்குமே பிதா ஒருவர் தவிர யாருக்கும் தெரியாது. அதுவும் திரும்பவும் சொல்லிவிட்டார், திருடன் வருகிறவரமாய் வருவார் என்று சொல்லிவிட்டார். ஆயத்தமாயிருக்கிறோமா? சிமியோன் காத்து கொண்டு இருந்தார். எப்பொழுது வருவார்
ஆண்டவருடைய வருகை, முதலாவது வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம். நம்ம ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்க போகுது என்று சொல்லி தேவையான, அதனால தான் நிறையா நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் இருக்க நிறைய விஷயத்தை போட்டு நம்ம மனசை போட்டு குழப்பி, இது நடக்குமா அது நடக்குமா, இப்படி ஆயிடுச்சுன்னா அதை என்ன செய்வோம், அதை அப்படி என்ன செய்வோம், அப்படி இப்படின்னு போட்டுக்கிட்டு இருக்கும்போது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்பதாக நல்ல பங்கை தருங்க. எல்லாமே அவசியம்தான், ஆனால் அது எல்லாத்தையும் காட்டிலும் முத்தாய்ப்பாக இருக்குது. தேவையானது ஒன்றே, அதுதான் தேவையானது ஒன்றே. சிமியோன் எப்படி காத்திருந்தாரோ, இப்பொழுது வந்தாலும் நான் கிளம்புறதுக்கு ரெடின்னு, அதே போல் நாமும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். டக்குன்னு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். 5வதாக, இந்த ஞானிகள் போல் நாம் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறதில்ல, நாம் ஆராதிக்க, ஞானிகளைப் போல ஆராதிக்க. தனக்கு இருந்த எல்லாவற்றையும் இந்த ஞானிகள் கொடுத்து தேவனை ஆராதித்தார். விலையுயர்ந்த பொருள்கள் எத்தனையோ மைல் தூரம், பல ஆண்டுகள் வந்து அவர்கள் பிரயாணம் பண்ணி வந்து தேவனை தரிசிக்க வந்தார்கள். எத்தனையோ காலம் அவர்கள் தாழ்த்தி, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த ஞானிகள் வந்து ஆராதித்தார்கள். அதே போல் ஆண்டவரை ஆராதிக்க நாம் வருவதற்கு எத்தனை தடங்குகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எத்தனை வேதனைகள் இருந்தாலும் சரி, இந்த ஞானிகள் போல முழுவதுமாய் தங்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து தங்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆராதித்து கொண்டிருந்தார். கடைசியாக ஒரு காரணி, இந்த மெய்ப்பர்கள் கேட்ட உடனே அந்த செய்தியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் போய் சொன்னாங்க. கேட்ட மாத்திரத்தில், அதை மாத்திரம் வாசிப்போம். லூக்கா 2:17 லூக்கா 2:17. அவர்கள் உடனே கேட்ட மாத்திரத்திலே இந்த வார்த்தைகள் எல்லாம் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை கேட்ட நாம் பிரசித்தம் அடுத்தவர்கிட்ட போய் சொல்லணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆண்டவர். என்னை மன்னித்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், அவரால் தான் மன்னிக்க முடியும், வேற யாராலையும் மன்னிக்க முடியாது. இந்த ஒரு சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ, சுவிசேஷத்தை பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ. கலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்திற்காக நன்றி. இந்த வசனத்திற்கு எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை போல கீழ்ப்படிய, மரியாளை போல அர்ப்பணிக்க, அன்னாளை போல ஜெபிக்க, சிமியோனை போல காத்திருக்க, ஞானிகளைப் போல ஆராதிக்க, மெய்ப்பர்களைப் போல சுவிசேஷம் அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். துதி கன மகிமை எல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.